வாங்க மக்களே, பொதுவா வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா விமர்சனங்கள் இல்ல வந்து ஒரு அரசியல் விமர்சனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு அறிமுகமான நபர்களும் அப்புறம் ரொம்பவுமே வந்து பிரபலமான நபர்கள் மட்டும்தான் வந்து நம்ம இன்டர்வியூ எடுத்தோம் இல்லை. ஆனா முதல் முறையா வந்து பார்த்தா ஒரு சாமானியன் கருத்து கேட்கலாம் புதிய முயற்சியா நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சாமானியனை வந்து கருத்து கேட்பு நிகழ்வு தான் நடக்க போகுது. அப்படி யார் நம்ம இணைய போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் அரவிந்த் அப்படின்றவர் தான். இது வந்து என்னுடைய நண்பர் தான். நம்ம பொதுவா வந்து இந்த அரசியல்ல வந்து ஒரு நிறைய நாட்டம் இருக்கிறதுனால இவ்வளவு கருத்து வந்து நம்மளுடைய சேனல்ல பதிவு பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். அவருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து சம்மதி தெரிவிச்சாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஹாட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து மாண்புமிகு முதலமைச்சராக ஆயிருக்காரு. அதோடைய கருத்து கேட்பதான் வந்து பாத்தீங்கன்னா நான் தொடங்க போறேன். என்ன கேட்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து இன்னைக்கு வந்து ஆட்சியை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து சிஎம்ஆ ஆயிட்டாரு. முதலமைச்சர் பதவியில வந்து உட்காந்துட்டாரு. சோ இதை வந்து மக்கள் வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்ற கேள்வி முதல்ல கேட்க போறேன். உங்களோட கருத்து என்ன? நம்ம அங்கிருந்து தொடங்கலாம். இந்த மாதிரி வெற்றியை விஜய் கூட எதிர்பார்க்க மாட்டாரு. இது வந்து மக்கள் வந்து அவர் மேல இருக்கிற நம்பிக்கையும் ஒரு அன்பையும் வெளிப்படுத்திட்டாங்க. இதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டுட்டு போறது வந்து விஜயோட பிளஸ் ஆட்சியாளர்களோட தான் இருக்கு நான் நினைக்கிறேன். இந்த கொடுத்த வாய்ப்பை முறையா பயன்படுத்தி நல்லது பண்ணா இன்னமும் அடுத்தவரோட இது தேவையில்லை, இன்னும் ஆட்சி தொடரணும்னு நான் சொல்ல விரும்புகிறேன். நல்லது பண்ணலாம் நீங்க சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றீங்க. எதை நல்லதுன்னு மென்ஷன் பண்றீங்க? பலம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும். அடித்தட்டு மேல்தட்டு அந்த மாதிரி நினைக்கிறேன். அடித்தட்டு மக்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்வாதார ரீதியா உயர்த்தினா இன்னும் நல்லா இருக்குமே இது பண்றோம். அதாவது வேலை ரீதியா, ஏன்னா இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து வேலைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வெளி மாவட்ட மாநிலங்கள் நோக்கி போறாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போதுமான தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தணும்னாவே அவங்களோட பொருளாதாரம் மேம்படும் என்னோட எண்ணத்தை நான் வெளிப்படுத்துறேன். சரிதான். ஆனா எல்லா கட்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தாவேகாவை பொறுத்தவரைக்கும் அந்த கொள்கை ரீதியா வந்து எதுவுமே ஸ்ட்ராங்கா இல்ல, உங்களுக்கு ஒரு கோட்பாடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நாம் தமிழர் இல்ல வந்து நீங்க திமுக அதிமுக எந்த கொள்கையில வந்து அவங்க கொள்கை இருக்கு. கொள்கை கோட்பாடுகள்லாம் இல்லாம எந்த ஒரு கட்சியும் தனிச்சு எங்க வாய்ப்பு இல்லை. அவங்களுக்குன்னு ஆல்ரெடி நிறைய கோட்பாடுகள் சொல்லிட்டாங்க. இந்த கோட்பாடு அடிப்படை வந்து இன்னமும் வருடங்கள் இந்த டீம் போக போக இவங்களோட அப்கிரேட் ஆகும்னு நான் நம்புறேன். உடனே ஒரு சாம்ராஜ்யத்தை யாராலும் உருவாக்க முடியாது. திமுக ஜனமும் 70-75 ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு 2 சாம்ராஜ்யமான கட்சிகள் இருக்காங்க. டிவிக்கு இன்னைக்கு தான் வந்திருக்காங்க தமிழக வெற்றி கழகம். சோ மக்கள் வாய்ப்பு கொடுக்கணும். அவங்க என்ன பண்றாங்கன்னு உடனே அவங்கள நம்ம தீர்மானம் பண்ணிட வேண்டாம். அவங்களுக்கு இன்னும் வாய்ப்பு கொடுத்துட்டோம். பார்த்தா தான் அவங்களோட பலன் நல்லது கெட்டது எல்லாமே தெரியும். வாய்ப்பே கொடுக்காம இவன் கெட்டதான் நம்ம சொல்ல முடியாது. வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லவன் சொல்லுவார். தவறுனா தவறு, அது என்னைக்குமே வழிமொழியிடாங்க சொல்லக்கூடியாது. அந்த ஒரு நோக்கத்துக்கு நான் இருக்கேன். சரியா? இப்ப இவ்வளவு கருத்து சொன்னீங்க. இப்ப இந்த ஆட்சியை பார்க்கும்போது எனக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணா வந்து விஜய் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு நல்லா இருப்பாரு, இன்னும் வந்து ஆட்சி வந்து தொடரும், இல்ல இந்த தவறு எல்லாம் பண்ணாருன்னா இவர் ஆட்சி வந்து இந்த 5 வருஷத்தோட முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிற பாயிண்ட் இல்ல. சிம்பிளா நான் சொல்லணும்னா இலவசத்தை என்னைக்கு நம்ம நிராகரிக்கணுமோ அன்னைக்கு நம்ம குரோவிங் போயிடுவோம். இலவசமா கொடுத்து மக்களை சோம்பேறித்தனமா ஆக்காம நல்ல வேலை வாய்ப்புகளை, கல்வி, மருத்துவம் இதெல்லாமே நம்ம தெளிவா கொடுத்தாங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து குரோ ஆயிடுவோம். மைனஸ்ன்னு இன்ன வரை எனக்கு தெரியல. இப்ப பசங்க ரொம்ப போதைக்கு ரொம்ப அடிங்க, ஈஸியா ஒரு சில பொருட்கள்லாம் கிடைக்குது. வார்த்தைக்கு வாயில வராத வார்த்தைகள் உட்பட அவ்வளவு போதை பொருள் இருக்குன்னு சொல்றது இப்போ சாமானிய காலத்துல நான் கேட்கறேன். நிறைய நடக்குது. ஸோ அதெல்லாம் அவங்க தடை பண்ணி நல்ல ஒரு இதை கொண்டுட்டு வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு அந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இந்த 5 வருஷம் இன்னும் 15 வருஷத்துக்கு கூட வர வாய்ப்பு. கண்டிப்பா அந்த நம்பிக்கையோட தான் வந்து இந்த 34% மக்களும் வந்து அதுதான் வாக்களிச்சிருக்காங்க. வந்து அவருமே வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்பீச் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காரு. நான் வந்து ஒரு ஓப்பனான வந்து கவர்னன்ஸ் தான் பண்ணுவேன், நியூ கவர்னன்ஸ் பண்ணுவேன், ஒரு நியூ ஏதாவது ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ போக போக தான் இது என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றியா இருக்கு. உங்களுக்கு என்ன ஒன்றும் கருத்து இருந்துச்சுன்னா கண்டிப்பா பதிவு பண்ணலாம். சரி மக்களே, நீங்களும் வந்து தொடர்ச்சியா அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கணும். இது வந்து உங்களுக்கு என்ன கருத்து இருக்குன்னா கண்டிப்பா நீங்க வந்து என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து லீவ் பண்ணுங்க. இன்னும் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.